காலையில எழுந்து ஜெபிக்கும் போது என்ன வார்த்தை ஆண்டவரே ஆராதனையில சொல்லணும்னு இருக்கும்போது மோசேட்ட சொல்லிவிட்ட வார்த்தை, போய் சொல்லு இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படி சொல்ல, நான் இருக்கிறேன்னு சொல்ல அப்படின்னா. இன்னைக்கு ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்ற வார்த்தை, நான் இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன். ஆமென். பார்வோனின் கை எப்பொழுது ஓங்க துவங்கிறது என்றால் பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பும் மரணம் அடைந்து விட்டான், யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தானுங்கிறது தெரியாத ஒரு ராஜாவும் எழும்பிட்டான். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததும் தான் இப்ப ஜனத்துக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, கூக்குரல் ஜாஸ்தி ஆகுது, பெருமூச்சு ஜாஸ்தி ஆகுது. மோசையை கூப்பிட்டு சொல்றார், மோசை கேட்கிறார், ஆண்டவரே இப்படி நாம என்னன்னு கேட்ட நான் என்ன சொல்ல? ஆண்டவர் சொல்ற முத வார்த்தையே யோசேப்பு இல்ல, நான் இருக்கிறேன் போய் சொல்லுறார். நீ நினைக்கிறவங்களும் அவன் கூட இல்லப்பா, உனக்கு இந்த காரியத்தை செய்கிறவர்களும் அவன் கூட இல்ல. என் வாழ்க்கையில இவங்க இருந்திருந்தா, என் குடும்பத்துல இவங்க இருந்திருந்தா, என் வேலை விஷயத்துல இவங்க இருந்திருந்தா, இவங்க இல்லாததுனால தான் என் லைஃப்ல இவ்வளவு அழுக, இப்படி ஒரு அனுகூலம் இல்லாததுனால தான் என் லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஃபர்ஸ்ட் மோசேயை கொண்டு சொல்ல வைக்கிற வார்த்தையே யோசேப்பு இல்ல, யோசேப்பின் பெயரே இல்ல, ரைட், ஆனா இப்ப சொல்லு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை காலையில கர்த்தர் பேசுகிறார் என்றா, உங்களுக்காக இந்த காரியத்தை செய்வதற்கு இவர்கள் தான் தேவை என்றல்ல, அவர் ஒருவர் போதுமானவர். சில அனுகூலங்கள் இருக்கும் போதே நாம் அவரை தேடினோம் என்றால் பல அழுகைகள் நமக்கு நீளாது. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த அனுகூலம் வரும்போது அவரை தேடுறதை விட்டுரும். ஆண்டவர் அதனால என்ன செய்வார்னா, இருக்கிற அனுகூலத்தை இல்லாம ஆக்குவார். அநேக அலைச்சல்கள் தான் நம்முடைய அழுகையை அதிகமாக்கும். நம்முடைய அலைச்சல்கள் குறைவதற்கும் அழுகை குறைவதற்கும் ஒரே ஒரு வழிதான் உண்டு, அவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள். யோசேப்பு இல்ல, யோசேப்பின் பெயரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. இப்பதான் ஜனங்கள் பெருமூச்சு விடுறாங்க. யோசேப்பு இருக்கிறது வரையிலும், யோசேப்பின் பெயர் இருக்கிறது வரையிலும் யாரும் ஆண்டவரை நோக்கி, அதனால ஆண்டவர் வெயிட் பண்றார் இந்த காலத்துக்கு. சில நேரத்துல நாம ஒழுங்கா தேடலைன்னா நம்மளை தேட வைப்பார். அனுகூலத்துல அவரை தேடிட்டீங்கன்னா நம்முடைய அழுகை அதிகமாகாது. சிலர் வச்சிருப்பா, ஆனா சில நேரத்துல சிலர் எடுத்துட்டாங்க. இவங்க இருக்கிறது வரை எனக்கு லைஃப்ல பிரச்சனை இல்லை, ஆனா இப்ப அவங்க இல்ல, உன் லைஃப்ல எல்லாமே இல்லைன்னு சொல்லிடாத. உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் இருக்கிறார் என்பதை இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, அவர் இருக்கிறார், எனக்காய் ஒருவர் இருக்கிறார். இரண்டாவது இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் சொல்றார்னா, நான் இருக்கிறேன் என்று சொல்வதில் அவர் எதையும் சேர்த்து சொல்றார்னா, நான் சொன்ன வாக்குத்தத்தமோ நான் மாத்தல என்றார். சத்துரு போராட்டத்தை அதிகம் கொண்டு வராதாலே புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கை முடியுதுன்னு அர்த்தம் இல்ல, என் வாழ்க்கையில சிலது நடக்க போகுதுன்னு அர்த்தம். வாழ்க்கை முடிஞ்சிச்சா இல்ல, இனிதான் என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. நாட்கள் அதிகமாயிட்டே, காலம் தாண்டி விட்டது இல்ல இல்ல, சொன்னது கர்த்தரானால் நிறைவேறுகிற காலம் உண்டு. சத்தமாய் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா.